நம்ம வீட்டில் 6 மாதத்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ராகி கூழ், ஊசி கோதுமை கூழ் நம்ம ரெடி பண்ணி வீட்டிலையே கொடுங்க. அதுக்கு வந்து 1 கிலோ ராகி வாங்கி நல்லா கழுவி 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துடலாம். எடுத்ததை வந்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிடலாம். அது வந்து காலையில் தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு அது தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கினதுக்கப்புறம் 2-3 டைம் அதை அரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2-3 டைம் அரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணி மாதிரி 6 மாதம் குழந்தைக்கு அப்புறம் கொடுங்க. அதில் வந்து நல்லா அடுப்பில் வச்சு 2-3 கல்கண்டு பனங்கல்கண்டு போட்டு நல்லா காய்ச்சி ஒரு தண்ணி பதத்துக்கு நம்ம 6 மாதத்து குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். இதே இதில் வந்து ஊசி கோதுமை இருக்கும், அதையும் வாங்கி கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சு 2-3 டைம் அரித்து இதே மாதிரி தண்ணி மாதிரி கொஞ்சம் இதாக்கி கொடுங்க. கூழ் வந்து குழந்தைகளுக்கு நம்மளே வீட்டில் எந்த இதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆப்பிளை சின்ன சின்ன துண்டுகளாக தோல் சீவி அரிஞ்சிட்டு அதை வந்து ஒரு ஆவியில் வச்சு எடுத்துடலாம். எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் போட்டு அதையும் கூழ் இதை நல்லா மிக்சியில் அடித்து கூழ் மாதிரி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இதுவும் இடையில வந்து நம்ம 8 மாதத்துக்கு அப்புறம் கொடுங்க, 6 மாதத்துல கொடுக்க வேண்டாம். இது குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலேருந்து எந்த பொருளும் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம்.